கஷ்டங்களை திரும்பவும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா எல்லா கஷ்டமும் பட்டாச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த கஷ்டத்தோட உச்ச நிலையில இருப்பீங்க, அல்லது கஷ்டம் முடிய போற ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஏதோ ஒரு இது கஷ்டத்துல தான் இருப்பீங்க. கஷ்டம் முடியறதுக்கான காலகட்டம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய சனி பயிற்சி தான். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வரக்கூடிய 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி முடிய போகுது. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு. உங்களோட 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு. இது ஒரு நல்ல சனி பயிற்சி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதுக்கே இன்னும் 8 மாதங்கள் இருக்க. இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட்ல பேசிட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட்ல நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 5 மாசம் 2024 இருக்கு. மார்ச்லயும் நம்ம கடைசி தான் சொல்றோம் அப்படிங்கும் போது அதுல ஒரு 3 மாசம் ஆக மொத்தம் 8 மாதங்கள் இருக்கு. இந்த 8 மாதங்களை எப்படி நம்ம கடக்க போறோம், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பாத்துருவோம். இதுக்கு முதல்ல இந்த அஷ்டமத்து சனியை பத்தி நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும். இந்த அஷ்டமத்து சனி 7.5 சனி எல்லாம் எதுக்காக ஒரு மனிதனுக்கு வருது? ஒரு மனிதன் நல்ல பீக்ல இருக்கும்போது இந்த 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ வந்து அவனை நிலக்குலைய வைக்குத. நல்ல திசைகள் நடக்கிறவங்க நம்ம விட்டுருவோம். நல்ல திசைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஃபேக்டர். சில பேர் நம்ம பார்த்திருப்போம், கடகராசிலேயே ஒரு 10% நபர்களை நம்ம சொல்லலாம். அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் வந்தா கூட அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் அழுங்கல் குழுங்கல் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய யோக திசைகள். சரிங்களா? அவங்கள விட்டுலாம். மீதி 90% பேர் கஷ்டப்பட்டு இருக்கோமே, இவங்களுக்கு என்ன காரணம்? இந்த அஷ்டமத்து சனி 7.5 சனி நம்ம வாழ்க்கையில எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரிதானாங்கிறத என்ஷூர் பண்றதுக்கு, அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக முதல்ல நமக்கு வருது. இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து தவறுகளே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எந்த வகையிலுமே அது வந்து உறுத்தவும் இல்ல, எந்த வகையிலையும் அவனை பாதிக்கவும் இல்ல. அவனும் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கான் திரும்ப 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 திரும்ப. ஆனா ஒரு நாள் அரசாலையோ இல்ல போலீஸாலையோ பிடிக்கப்படுறான் இல்லையா? ஒரு திருடனே வச்சுக்கிட்டோமே, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவாங்கிற மாதிரி தான் இந்த கதை. இந்த அஷ்டமத்து சனி 7.5 சனி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம குடும்பத்துல, வேலையில, தொழில்ல, நம்மளோட திறமைகள்ல, நம்மளோட முடிவுகள்ல நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அல்லது எடுத்துட்டு இருந்த தவறான முடிவுகளை நிறுத்தி, நீ செஞ்சிட்டு இருக்கிறது தப்பு, இதுக்கப்புறம் இதை மாத்தி செய்யணும்ட்டு ஒரு கடினமான வகையில பாடம் எடுக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அஷ்டமத்து சனி. சோ அதை நீங்க கடந்த 1.5 வருடமாவே பார்த்துட்டு வரீங்க. எக்கச்சக்கமான படிப்பினைகள். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நம்மளால நம்ப முடியாது. ரொம்ப நெருங்கினவங்களே நம்மளை ஏமாத்துறது, ரொம்ப நெருங்கினவங்களே நம்மள வந்து இன்டென்ஷனோட பழகுறது. அதுவும் கடகராசியோட அந்த தாயுள்ளம்னா என்னன்னா, ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா உடனடியா போய் உதவுறது. ஒரு கூட்டத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிக்கிறது கடகராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. நீங்க அவங்க ராசியை கேட்டு பாத்தீங்கன்னா கடகராசி, மீன ராசி இவங்களா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நெகிழும் தன்மை கொண்டவங்க, ரொம்ப வளையும் தன்மை, நெகிழும் தன்மை. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவ முடியுமான்னு பாக்குறது கடகராசி தான் முதல்ல. இது வந்து விஷயம் வேற. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஷனோட பழகிற நபர்கள்ட்ட நம்ம டிராப்ல விழுறது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா? நம்மளோட நேரம், எனர்ஜி, டைம் எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். அதன் மூலமா நீங்க நிறையவே படிப்பினைகளை கத்திருப்பீங்க. இது கடந்த 1.5 வருடமாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கேட்டகரியில பார்த்த விஷயம் என்ன நடக்கும் அடுத்த 8 மாதங்கள்? இந்த விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்குங்க. இதைதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே இல்ல. யாரு சரியானவங்க, யாரு தவறானவங்க, நம்ம எடுத்த முடிவுகள் சரியானவையா அல்லது தவறானவையா? அதாவது அவுட்புட்டா எந்த விஷயமே நடக்காது. நமக்கு வந்து கோடி கோடியா பணம் வந்துட போறது இல்ல, ஒரு ட்ரீம் ஜாப்போ இல்ல ட்ரீம் கேர்ளோ ட்ரீம் மேரேஜோ எதுவுமே நடக்க போறது இல்ல. ஆனா ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இந்த 1.5 வருடம் நம்மள புடம் போட்டாச்சு, இனிமே நம்ம மிளிர ஆரம்பிப்போம், அல்லது மிளிர ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு செயல்முறைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா, சரியான நபர்களை நீங்க மீட் பண்ண ஆரம்பிப்பீங்க, சரியான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் வேலை சரியில்லை, ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சேஞ்சோட, ப்ராப்பரான ஒரு சேலரியோட ஒரு புது கம்பெனில வேலைக்கு சேர்வீங்க. இந்த 6 மாசம் கஷ்டமா தான் இருக்கும், நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கும். ஆனா கிளீனா அதை வந்து நீங்க கொண்டு போறதுக்கான அந்த வாய்ப்புகளை இந்த 8 மாதங்கள் அஷ்டமத்து சனி முடியும் போது கொடுத்துட்டு போயிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சச்சரவுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும். கடந்த 1 வருஷம் நீங்களே எரிஞ்சு விழுந்துருவீங்க, நீங்களே வந்து டெம்பர் ஆயிருவீங்க, நீங்களே பர்ஸ்ட் அவுட் ஆயிருவீங்க. ஆனா இந்த 8 மாதங்கள் நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ரொம்ப அதுக்கு உண்டான கரெக்டான டைமை கொடுத்து உங்களோட அந்த ஆட்டிடியூடே மாறிடும். அதே மாதிரி அப்ரோச் டுவர்ட்ஸ் அந்த ப்ராப்ளம் அதுவே வந்து டோட்டலாவே மாறிடும். அதுதான் இந்த 8 மாதங்கள் அஷ்டமத்து சனி கடகராசிக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல பலன் நான் நினைக்கிறேன். அந்த உங்களோட மைண்ட் செட்டை டோட்டலா மாத்தி விடும். அதுக்கப்புறம் கடந்த 1.5 வருடங்களா நமக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா நெகட்டிவ் மைண்ட் செட், அதாவது ஆல்டர் ஈகோ அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட ஈகோ வந்து எதையுமே பாசிட்டிவா பார்க்காம எல்லாத்தையுமே நெகட்டிவாவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லதே நடந்தா கூட இது எவ்வளவு நாளைக்கு நடக்கும், எவ்வளவு நாளைக்கு நமக்கு வந்து இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்ச நிறைய கடகராசிக்காரர்களை கடந்த 1.5 வருஷம் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறி ஓரளவுக்கு நியூட்ரலா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. சரி, எது நடந்தாலும் நடக்கட்டும், ஃப்ளோல போவோம் அப்படிங்கிற அந்த நியூட்ரல் மைண்ட் செட்டுக்குள்ள கடகராசிக்காரர்கள் இந்த 8 மாதங்கள்ல வருவீங்க. இது எல்லாம் தான் இந்த 8 மாதங்கள் கடகராசிக்கு நடக்கும். இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது எப்படி? இந்த 8 மாதங்கள் ஓகே என்ன நடக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனே நமக்கு என்ன நடக்கும்? வேகமான சில விஷயங்கள் நடக்கும். குறிப்பா வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு
மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த 8 மாதங்களுமே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது ஃபாரினை குறிக்கும். 9, 12 காம்பினேஷன் இருந்தாதான் ஒரு நபர் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க முடியும், வேலை செய்ய முடியும். இதெல்லாமே அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம போடணும் இல்லையா? அதாவது 2025 3வது மாசம் நமக்கு சனிப்பெயர்ச்சி நடந்தா கூட அந்த சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்த நாளே இந்த வாய்ப்புகள் எதுவும் கிடைச்சிடாது. சோ அப்போ நம்ம அதுக்கான ப்ராப்பரான கிரவுண்ட் ஒர்க் தரோவா பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த 6 மாதங்களுக்கு முன்னால இருந்தே நீங்க அதுக்கான முயற்சிகளை போட ஆரம்பிச்சிடணும். அதான் இந்த இடத்துல நான் சொல்றேன். அதே மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது எப்போதுமே சொல்றதா. வியாழ நோக்கு இருக்குது, இன்னும் 1 வருஷத்துக்கு வியாழ நோக்கு இருக்கு. 11ஆம் இடத்துல இருந்து உங்களோட குருவோட பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த விஷயம். சோ அதுவே உங்களை நிறைய வழிகாட்டி கொடுக்குங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு சீரிய வெற்றியை நோக்கின ஒரு முயற்சியில மட்டும் நீங்க இருங்க. மனம் தளர விட வேண்டாம். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனியோட ஒஸ்ட் பேஸ் அப்படிங்கிறது 2023 மார்ச்ல இருந்து 2024 மார்ச் தான். அதாவது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நாள்ல நம்ம வந்து சூரியனோட வெப்பம் அதிகமா எப்ப இருக்கும்? கரெக்டா ஒரு 11:30ல இருந்து ஒரு 1:30 வரைக்கும் இருக்குமா? 1 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் தான் அதிகமான வெப்பம். நீங்க ஜாதகத்துல பார்த்தாலும் அந்த நேரத்துல பிறந்தவங்களுக்கு 10ல சூரியன் இருக்கும். நீங்க இந்த அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. கரெக்டா 10ல சூரியன் இருக்கவங்க பாருங்க, கரெக்டா அந்த 11ல இருந்து 1 மணிக்குள்ள பிறந்திருப்பாங்க நிறைய பேர். இதுக்கான காரணம் அந்த நேரத்துல வெயில் அதிகம், வெப்பம் அதிகம், சூரியன் நடு உச்சிக்கு வர. அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியோட உச்சி காலகட்டம் அப்படிங்கிறது இந்த அஷ்டமத்து சனியோட ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அதுதான் 2023 4வது மாசத்துல இருந்து 2024 4வது மாசம் வரைக்கும். நம்ம முடிஞ்ச ஒரு 3 மாசம் ஆகுது. இதுக்கு இடையில குரு பயிற்சி நல்லபடியா நடந்திருக்கு. அதனால அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம இப்ப இருந்தே நம்மளோட முயற்சிகளை போட ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாவும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாவே அகல ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி புதிய மருத்துவம், நல்ல மனநிலை அப்படிங்கறது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை மட்டும் பாசிட்டிவா வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. இது போக இந்த ஒரு 8 மாதங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றதும், உங்க குலதெய்வ வழிபாட பண்ணிட்டு வர்றதும், நான் பரிகாரங்களை எப்போதும் சொல்றதா. நீங்க நிறைய இந்த கடகராசி வீடியோ எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம வீடியோலயும் நான் எப்போதும் சொல்றதுதான், இந்த சனியோட தோஷமே நிறைய தான தர்மங்களால தான் தீரும். தானத்தை விட தர்மம் செய்யறது சிறப்பு. தானம் கூட ஆல்ரெடி வீட்டுல எல்லா உணவும் இருக்கிறவங்க வந்து சாப்பிடறது தான் அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், வஸ்திர தானம் இதெல்லாமே. ஆனா தர்மங்கிறது என்னன்னா ஒரு நபர் இல்லாத ஒரு நபர் அவருக்கு நம்ம மனமும் வந்து அந்த குறையை நீக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் தான் தர்மம். சரிங்களா? நிறைய தர்ம காரியங்களை ஈடுபடுங்க. எப்போதும் தர்ம சிந்தனையோடய இருங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சமும் கடவுளும் இந்த மைய இருப்பும் சேர்ந்து கொடுத்துரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோல தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி.